அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். 2025ஆம் ஆண்டு பிறந்தாச்சுங்க. இது ரொம்ப அற்புதமான அமைப்பில் இந்த ஆண்டு பிறந்திருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னியா லக்னத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. லக்னத்தை தேவகுருவாகிய பிரகஸ்பதியாகிய குரு பகவான் பார்த்துட்டே இருக்கிறாருங்க. களத்திரக்காரகன் சுக்கிரன் வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்து இந்த வருஷம் பிறக்கிறதுனால எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்குங்க. நம்மோட கலந்துரையாடுவதற்காக ஜோதிட நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ராஜ்ய அழகர் ராம் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சொல்லழகர் சுகுமார் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கலையழகர் கதிர் வந்திருக்கிறாங்க. ஆன்மீக அழகர் ஆதித்ய குருஜி வந்திருக்கிறாங்க. இந்த 2025ஆம் ஆண்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பயிற்சி வருது, சனி பயிற்சி வருது, ராகு கேது பயிற்சி வருது. இப்படி 4 கிரகங்கள் மாறப்போகுது. அப்போ 4 கிரகம் ஒரே வருஷத்தில் மாறுது. அப்போ நம்ம வாழ்க்கை மாறுமா? நிச்சயமாக மாறும். எல்லாமே மாறும். நாம் எதிர்பார்க்குறது எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி அற்புதமான யோகங்களை எல்லாம் இந்த 2025ஆம் ஆண்டு அள்ளித்தரப்போகுது. இப்போ முதன்மையாக 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பொது பலன்களை இப்போ பார்ப்போம். 2025ஆம் வருஷத்தில் பொதுவாக நிறைய பேருக்கு கல்யாணம் முடியாமல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பகவானுடைய அனுகிரகம் இந்த வருடத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுவும் நாம் எதிர்பார்க்கலாம். ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குது. ஏன்னா சனி பகவான் இந்த வருடம் பிறக்கும் பொழுது ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்போ சனி பகவானை காரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரியன் ஆகிய சனி பகவான் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால சிலர்லாம் சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. 2025 குறிப்பாக அறிவியல் துறையிலையும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறாரு, புதனோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ இதுவுமே ஒரு சிறப்பான ஒரு பலன்களை தொழில்துறையில் சேர்ந்தவர்களுக்கு அதிகமாக கொடுக்கும். அறிவியல் துறையிலையும் நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். பொதுவாகவே குருவின் தொடர்பு ஏற்பட்டாலே கிரகங்கள் சுபத்துவம் அடையும். இந்த வருஷத்தில் ஒரு 2 நல்ல விஷயம்னு சொல்லலாம். குருவின் வீட்டிற்கு சனி மாறுறார், குருவின் பார்வைக்கு ராகு மாறுறார். அதாவது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் சனி, மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி, அதிலிருந்து அவர் குருவின் வீட்டுக்கு போகிறார். மே மாதம் 2வது வாரத்தில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில் அவர் குருவின் பார்வைக்கு வர்றார். ஆக இந்த அமைப்பில் ஆன்மீகம் தழைத்தோங்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு பொன்னான நல்ல வருஷமாக இருக்கும். ஒரு பொருட்களுக்கு முக்கியமாக சொல்லப்போனால் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பறக்கிறதுனால ஒரு நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் 2025 கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே 2025 9ஆம் எண் ஆதிக்கத்தில் உதயமாகிறதுனால அனைத்து ராசிகளுக்குமே நினைத்த காரியம் ஓரளவு நடக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த 2025 இருந்துக்கிட்டு இருக்கும். 9ஆம் எண் அப்படிங்கிறது முருகப்பெருமனுடைய ஆதிக்கமாகவும் நவ கிரகங்களில் மங்களகாரகர் என்று சொல்லக்கூடிய பூமி காரகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் என்ன இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வகையில் வியாபாரம் பண்ணுறவங்க, வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறமே, நம்ம வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடு அமையலை அப்படின்னு ஏக்கப்பட்டவங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025 அமைய போகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வர்த்தகத்துறையில் அபரிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025 அமையும். இந்த 2025ங்கிறது பார்த்திங்களா ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா நிலப்புலங்கள் ரொம்ப தடைப்பட்டிருந்தது பாருங்கள். நிலப்புலங்களால் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பசங்களால் தொல்லைகள், இந்த மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த 2025ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் அமையும். கன்னியா லக்னத்தில் தான் இந்த வருஷம் பிறந்திருக்குது. ஸோ புதனுடைய லக்னம். புதன் 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதாவது சூரியனுக்கு 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் புதனை குரு பகவான் பார்த்துன்னு இருக்கார். அப்போ மாணவர்கள் மத்தியில் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை,
அதாவது ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அதிகமாவாங்க. அதே மாதிரி அந்த ஏஐ இருக்கு இல்லைங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப அபரிதமாக எல்லா துறைகள்லையும், ஒரு துறை 2 துறைன்னு இல்லை, எல்லா துறைகள்லையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2025 எல்லாருக்குமே நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் வந்து மீன ராசிக்கு வந்துடுறாரு. ஸோ குருவோட வீட்டுக்கு வந்ததால் ரொம்ப வருஷமாக வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கும் வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் வந்து உயர்வே இல்லை, நான் வந்து ப்ரொமோஷனே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதுவும் 5-6 வருஷமாகவே ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த வருஷம் டக்குன்னு ப்ரொமோஷன் கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்லது, ஒரு உன்னதமான வருஷமாக இருக்கும். தொழில்துறையிலையும் வந்து புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இது வந்து ஒரு பிரமாதமான வருஷமாக கண்டிப்பாக இருக்கும். பெண்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக 2025 இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், படிக்கக்கூடிய பெண்கள், அல்லது ஒரு நிலையில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது குடும்ப கவலையில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த மாதிரியான குடும்ப பொறுப்புள்ள குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு 30 வயது கடந்த பெண்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பத்திரிகை சம்மந்தப்பட்டது, பிரிண்ட் மீடியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அல்லது சோதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத உண்மை. இருந்தாலும் அதுக்கு மேலே பண வரவு கிடைக்கக்கூடிய அல்லது பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிற நீங்கள் மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. இந்த குரு பவனுடைய வீட்டுக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறார் அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, மழை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மழை ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இதே குரு பகவான் தனகாரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வித்தைக்கு அதிபதி புதன் பகவானுடைய வீட்டுக்கு மே மாதம் பெயர்ச்சி ஆகிறதுனால குழப்பத்தில் இருக்கக்கூடிய மனுஷால் கூட மிகப்பெரிய குபேர சம்பத்துக்களை சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. பயப்பட வேண்டியதில்லை. உணவு உற்பத்தி, மகசூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சந்திரன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள் தான் இதுக்கெல்லாம் உரிய கிரகங்கள். சந்திரன் வலுவாக இருக்கிறார், குரு பகவான் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதே மாதிரி சுக்கிரனை பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வை வாங்கி உட்கார்ந்துருக்கிறார். விவசாயிகள்கிட்ட வந்து ஒரு நவீன விவசாயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 2025ஆம் ஆண்டு தானியங்கள், காய்கறிகள் விலை குறைவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தானிய உற்பத்தி, அதுக்கடுத்தது காய்கறி உற்பத்தி, அதுக்கடுத்தது பசும்பால் உற்பத்தி, இதெல்லாம் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி சனி பகவானும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால மயில், கிளி இந்த 2 பறவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இந்த 2025 ஆரம்பிக்கும்போது ஷேர் மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல் ஒரு 3-4 மாதங்கள் வந்து பங்குச்சந்தைகளோட விலைகள் வந்து சற்று குறைஞ்சாலுமே அது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். அந்த சமயத்தில் நம்ம வந்து வாங்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அதை பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷம் முடியும் போது பார்த்தா அதனுடைய விலைகள்லாம் நல்லாவே மேலே போயிருக்கும். இதுக்கு அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு எப்படி இருக்குன்னா, ரூபாயின் மதிப்பு வந்து உயர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்தியா வந்து இந்த வருஷம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்தியாவின் ரூபாயோட மதிப்பு வந்து உயர ஆரம்பிக்கும். அதுவும் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்லது ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. மக்களுடைய வாங்கும் சக்தி 2025 ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக வாகன தொழில் நல்லாயிருக்கும். சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்க குரு சுக்கிரன் 2 பேருமே வலுத்து இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், தங்கம் வாங்கக்கூடிய சக்தி, ஒரு ஒன்றுமே இல்லாதவங்க கூட ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறவங்க காருக்கு மாறக்கூடிய அமைப்பு, அல்லது ஏதாவது ஒரு 1க்கு 2ஆக 2 வீலர் வாங்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு ஜனங்களுடைய வாங்குகிற சக்தியும் பொருளாதார முன்னேற்றமும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. 2025 புத்தாண்டில் விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறையில் வந்து நினச்சி பார்க்க முடியாத சாதனைகளை பண்ணக்கூடிய அளவுக்கு சனி பகவானுடைய பங்கு இந்த வருஷம் இருக்க போகுது. பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட வகையில் வந்து சொல்லி கொடுக்காமலேயே இந்த புத்தகத்தை படி, இந்த கல்வியை படிச்சுக்க அப்படின்னு நம்ம சொல்லாமலே, சொல் புத்தி இல்லாமலேயே சுய புத்தி அப்படிங்கிறது பயபக்தியோடு மாணவர்களுக்கு பெருகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. பயப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் சுபகாரிய சம்மந்தப்பட்ட வகையில் பயம்னு பயந்துட்டு இருக்கிற நீங்கள் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பேருக்கு நல்ல திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2025 அமையும். அதுக்கு தகுந்த மாதிரி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா குதூகலமான பயிற்சியோடு ஆக போகிறார். இந்த புத்தாண்டு பார்த்திங்களா, தொழில்துறையிலும் சரிங்க, விஞ்ஞானம், மற்ற எல்லா துறையும் எடுத்துக்கங்க. இந்த துறை தான் நம்ம வந்து பிரித்து பேச வேண்டாம். எல்லா துறையிலையும் பார்த்திங்கன்னா உலக நாடுகளுக்கு ஈக்குவலாக வந்து பிரமாதமான வளர்ச்சி, அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி அசுர வளர்ச்சி வளர்ந்து ஒரு வல்லரசு நாடுன்ற ஒரு நாடாக அறிவிக்கப்படுன்றது இந்த 2025 நிச்சயமாக நடக்கும். இன்றைய நிலைமையில் நம்ம உலக நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா
குறிப்பாக மே, ஜூன், ஜூலை இந்த மாதங்களில் வந்து இந்த உலகப்போர் மூளக்கூடிய அமைப்பு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இப்போ இருந்துட்டு இல்லைங்களா, அது மாறி சமாதானத்துக்கான ஒரு அமைப்பு நிச்சயமாக உருவாகும். ஏன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. எதிரும் புதிருமாக இருந்தவங்க இணைந்து பணியாற்றக்கூடிய, அதாவது உதவும் கரங்களோட கை குலுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த வருஷத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். அப்போது இந்த 2025 வந்து 2 வருஷமாக இருந்த பிரச்சனைகள், அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், நாட்டு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வாய்க்காவரப்பு பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு, அதெல்லாம் முடிவு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக, வெற்றியை தரக்கூடிய வருடமாக இருக்கும். இது வரைக்குமே பொதுவான பலன்களை நாம் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் பேசின்னு இருக்கீங்க, பரவாயில்ல. எங்கள் ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், எங்கள் ராசிக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, ஏதோ 4-5 கிரகம் மாறுதுங்கிறீங்க, அதனால் எங்களுக்கு ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா மேஷ ராசிக்கு 9வது ராசியில் தான் இந்த 2025ஆம் ஆண்டே பிறக்குது. அது மட்டும் இல்லாமல் மேஷ ராசிக்கு சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார். அதனால தான் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாம். சில திட்டங்கள்லாம் நிறைவேறும். அவங்களுக்கு வீடு கட்டின்னு இருக்காங்க, சீக்கிரம் கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஜாபில் இருக்காங்க, பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார். எது வரைக்கும் இருக்காருன்னா ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் பலவீனமாக இருக்கிறார். கடகத்தில் பலவீனமாக இருக்கார். அப்போ ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும். சகோதர வகையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இந்த மாதிரி விஷயங்களில் மேஷராசிக்காரங்க கவனமாக இருந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். பொண்ணுக்கு கல்யாணம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கூடி வரக்கூடிய வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு அமையுது. மேஷராசிக்கு பார்த்திங்களா, பொதுவாகவே எதையும் வந்து சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள். அவங்களுக்கு பாருங்கள், 9ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கும்போது இந்த புத்தாண்டு பிறக்கிறதுனால தகப்பனாலார ஒரு பெரிய யோகம் உண்டுங்க. இந்த பூர்வ ஜென்ம புண்ணியம், பூர்வீக சொத்துக்கு ஒரு விட கிடைக்கின்றாங்க. ஒரு புத்துணர்ச்சி உருவாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு அமையும். 2025 ராசிநாதனுடைய ஆதிக்கத்தில் ஆரம்பிக்கிறதுனால கடந்த காலங்களில் அடங்கி இருந்தவங்க, முடங்கி இருந்தவங்க ஓரளவு அதிகாரத்தை வந்து பார்க்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. குறிப்பாக மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு வந்து மகத்தான சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். விவசாயத்தை பொறுத்தளவுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அலைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு தகுந்த விளைச்சல் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறத விட உங்களுடைய விவசாயத்தை வந்து விஞ்ஞான ரீதியாக அதாவது பரிணமிக்கக்கூடிய, கையாளக்கூடிய ஆண்டாக இந்த 2025 அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து உடல் ரீதியான தொந்தரவு மட்டும் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த உடல் ரீதியான தொந்தரவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சாதாரண கவனம் அப்படிங்கிறத விட சகல விதமான கவனங்களோடு இருந்தோம் அப்படின்னா உடல் ரீதியான வகையில் மருத்துவ நிவர்த்திகள் கிடைக்கும். 2025ஆம் ஆண்டு பிற்பகுதி முதல் 4 மாதம் சுமாராக இருந்தாலும் கூட மே மாதத்திலிருந்து லாபஸ்தானம் ராகுவின் இருப்பால் வலிமை அடைகிறதுனால வியாபார பெருமக்களுக்கு லாபம் வரக்கூடிய நல்ல வருஷம் இந்த வருஷம். ஒரு தொட்டது துலங்கும் அப்படின்னே சொல்லிடலாம். குறிப்பாக சொல்லப்போனால் கூட்டு வியாபாரம், கூட்டு தொழில் போன்றது. ஒரு முதல் தடவை புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிறைவான நல்ல வருமானம் வரக்கூடிய அருமையான வருஷமாக மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். மேஷராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு பிரமாதமான வருஷமாக இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களுமே வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ போன வருஷம் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. சில பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய் அவங்களுக்கு வந்து காலேஜ் சீட்டெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒரு நல்ல ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடச்சிரும். அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரி போய் அவங்க வந்து படிக்கணும்னு சில பேர் ஆசைப்பட்டிருக்கலாம். அதுக்குரிய முயற்சிகள்லாம் கடந்த சில வருடங்களாக தடைப்பட்டிருக்கலாம். அவங்களுக்கும் இது வந்து ஒரு பிரமாதமான வருஷமாக இருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நல்லதொரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழனிமலையில் இருக்கிற முருகனை வழிபட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். தெல்ல தெளிவாக எதையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பாருங்கள் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிறைந்த ஆண்டாக அமையும். என்னன்னு கேட்டால், இதுவரையும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து எதையுமே நான் வந்து அனுபவிக்கலைங்க அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும்
ஒரு செல்வம் செல்வாக்கு வெளி உலக வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பேரே இல்லையேன்ற கவலைகள் இருந்தது. இப்போது புகழ்பெற்று இமாலய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த புத்தாண்டு அவங்களுக்கு அமையும்ன்றது நிச்சயம். ரிஷபராசியை சேர்ந்த பெண்களுக்கு அல்லது பெண்கள் சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது அல்லது ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடியது. இந்த தரகு சம்பந்தப்பட்ட கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற அம்சம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் வருடம் முழுவதும் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த 2025 பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத ஆண்டாக அமையும். ரிஷபராசி உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமும் வலிமையாக போது குருவின் இருப்பால். 11ஆம் இடம் ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய 11ஆம் இடத்து சனி. 2, 11 வலிமையாக இருந்தாலே ஒருத்தருக்கு பணம் வரும். பணம் வந்துட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடப்போகுது இல்லையா? அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நல்ல ஆண்டு இந்த ஆண்டு. இளைய பருவத்தினருக்கு ஒரே ஒரு வார்த்தை, இது வரைக்கும் குடும்பம் அமையாதவர்களுக்கு இன்னார்தான் கணவர் இன்னார்தான் மனைவி என்பது அப்படியே மே மாதத்திற்கு பிறகு எல்லாம் நிறைவாக குடும்பஸ்தனாகக்கூடிய குடும்ப தலைவர் தலைவி ஆகக்கூடிய நல்ல வருஷங்க இந்த வருஷம். ரிஷபராசிக்காரங்க இப்போ நிறைய உடல் ரீதியான பிரச்சனையில் இருக்காங்க. அதே மாதிரி உளவியல் ரீதியாகவும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வருஷம் அவங்க 2 ப்ராப்ளத்தை விட்டுமே வெளில வந்துடுவாங்க. நல்ல ஒரு தைரியம், கான்ஃபிடென்ஸ், நல்லா எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு சுபிட்சமான ஆண்டாக ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மாடோடு எதிரிடேல் அப்படின்னு ஒரு பழமொழி. ஏன்னா மாடு, ரிஷபங்கிறது மாடு, அவங்களெல்லாம் நம்ம பகைச்சிக்கூடாது, அவங்கள்ட்ட மோதக்கூடாது. ஏன்னா மோதனம்னா மோதிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு. இப்போ இந்த மாடெல்லாம் எப்படி இருக்குது, அந்த ரிஷபராசிக்காரங்க அப்படியே முடங்கி கிடக்கிறாங்க, நந்தி மாதிரி அப்படியே நடுங்கி உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அடுத்தது ஜூன் மாதத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டு பத்திரம், நகை நட்டு எல்லாமே அடகில் தான் இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஜூன் மாதத்துலேருந்து இருக்குது. ஒரு தொழில், நிலையான தொழில் அவங்களுக்கு அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குது. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, பிரதோஷ விரதம் பிடிக்கிறது நல்லது. முடிந்தால் திருவண்ணாமலை ஒரு முறை சென்று கிரிவலம் வந்துட்டால் இந்த 2025ஆம் ஆண்டு பொற்காலமாக இருக்கும். மிதுனம் ராசிக்கு 2025 நீங்கள் அடிமனசில் ஆசைப்பட்ட ஒரு சில விஷயங்கள் ஓசை இல்லாமல் நடந்தேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. நிறைய திறமை இருக்கும், நிறைய அதற்கான முயற்சி இருக்கும். ஆனால் திறமைக்கு தகுந்த பெருமை கிடைக்கலே அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு அந்த பெருமைகள் எல்லாம் அருமையாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. அதே மாதிரி மாணவர்களுக்கு தன்னுடைய படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக 2025 அமையும். 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. 12ஆம் இடம் 6ஆம் இடம் முதல் 5 மாதங்களுக்கு நல்ல சுபத்துவமாக இருக்கிறனால நல் மாற்றங்கள், ஒரு வீடு மாற்றம், தொழில் மாற்றம், ஏதாவது ஒரு நிலையில் இடமாற்றம் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பிற்பகுதி 6 மாதம் பார்த்திங்கன்னா அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அளவிற்கு அவங்கவுங்க வயதிற்கு ஏற்ற வகையில் என்ன நினைச்சிங்களோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நல்ல வருஷமாகவே 2025 அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் மேரேஜ் ஆலேன்னு வருத்தப்பட்டு இருக்கலாம், இல்லை வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அதே மாதிரி லவ் மேரேஜில் பண்ணிட்டு இருக்கவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்கன்னா அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். ஸோ அது மாதிரி ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வருஷமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஒரு புது வீடு போகிறது, அதே மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரி போய் சுற்றி பார்க்குறது, இது மாதிரியான விஷயங்களும் மிதுன ராசிக்காரங்களுக்கு முதல் பாதியில் மிகவும் சிறப்பாக இருக்கும். மிதுனத்தான் துணையை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா மிதுன ராசிக்காரங்கள்ட்ட போய் ஐடியா கேட்டால் அற்புதமாக நம்மளை வழி நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு வழி நடாத்தி செல்லக்கூடிய வலிமை உரியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. 2025ஆம் ஆண்டில் ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, இவங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் பிப்ரவரி மாதம் கடைசியிலேருந்து மே மாதம் வரைக்கும் மீனத்திலேயே உச்சமாகி 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க போகிறார். அது அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் அமையிறது, வியாபாரம் தொடங்கிறது, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறது, அடுத்து வெளிநாட்டு பயணங்கள், இந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அவங்களுக்கு இருக்க போகுது. முக்கியமாக சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகிறது, மார்க்கெட்டில் நல்ல பேர் வாங்கிறது, இதெல்லாமே கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு முற்பகுதி ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு நிலபுலங்கள் மூலிமா லாபம், அறகுறையாக கட்டியிருந்த வீட்டை முடிவு பெற்று கிரக பிரவேசம்ன்ற ஒரு சுபகாரியத்தை நடத்துவாங்க. அதே மாதிரி குழந்தைங்க மேலே அதிக அக்கறை செலுத்தி அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஒரு விளக்காக பயன்படுத்துவாங்க.
மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கணபதியை அதான் சொல்லுவாங்களே கற்பக விநாயகர் வழிபட்டாலே போதும், அவங்க வாழ்க்கை பிரமாதமாக இருக்குங்க. 2025ஆம் ஆண்டை கண்டிப்பாக எந்த ஒரு கடகராசிக்காரரும் மறக்க மாட்டார். ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்க போகிறாங்க. ஒரு 2 வருஷமாகவே அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால கடகராசிக்காரர்கள் நல்லா இல்லை. அதுலேயும் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த வருஷத்துலேருந்து அபாரமாக தீரக்கூடிய தன்மை. வருஷத்தின் பிற்பகுதி 8 மாதம் ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. அவங்களுடைய வயதிற்கேற்றார் போல் என்ன தேவையோ எல்லா விதத்திலும் வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய தன்மை இப்போ கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அஷ்டமச்சனி விலகப் போகின்ற இந்த கடகராசி 2025 அவங்க வருஷம். 2025 கடகராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இவங்க வந்து ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனையில் இருப்பாங்க. ஸோ கடன் பிரச்சனைகளை விட்டு முழுமையாக வெளியில் வரக்கூடிய ஒரு நல்லது ஒரு வருஷமாக கடகராசிக்கு வந்து இருக்க போகுது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து நிறைய பணம் விட்டுருப்பாங்க. சில பேர் லட்சக்கணக்கில், சில பேர் ஈவன் கோடிக்கணக்கில் கூட பணத்தை வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் அதை விட்டு ரெக்கவர் ஆகி வெளியில் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு கடகராசிக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். கடகராசிக்காரங்க 2019 சிரமப்பட்டு இருக்காங்க. இப்போ இந்த கடகராசிக்காரங்க வீறு கொண்டு எழுந்து ஒரு தலைமை பண்பு அதுக்கு வர போகிறாங்க. அடுத்து வந்து ஒரு பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்க போகுது. வீட்லேயும் மரியாதை இல்லை, வெளியிலையும் மரியாதை இல்லை, எங்கேயுமே மரியாதை கிடையாது, எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு திக்கு தெரியாமல் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்களா கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2025ங்கிறது அவர் முதல்ல தெளிவடையக்கூடிய ஆண்டு. எப்படி தெளிவடைகிறாரு? இந்த ஆண்டு பிறக்கிறது பார்த்திங்களா அவருக்கு ஒரு பெரிய, அதான் சொல்லுவாங்க 6ஆம் அறிவு விட்டு 7ஆம் அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது 7ஆம் அறிவுன்னு தெரியுமே அவங்களுக்கு, அதி புத்திசாலித்தனமான ஒரு சிந்தனைகள். ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் போதகராகவும் இருப்பாங்க. இது இப்படி செய்ப்பா, அப்படி செய்ப்பா, இப்படி பண்ணு. ஆனால் அவங்க மட்டும் வேலை செய்ய மாட்டாங்க. இன்னொருத்தருக்கு ஆர்டர் போடுறதில் வந்து அதிகாரம் மிக்கக்கூடிய தொழில் அதிபர் என்ற ஒரு ஸ்தானத்தையும் இந்த புத்தாண்டில் அவங்க அடைவாங்கன்றது நிச்சயம். கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு சொந்த பந்தமாக இருந்தாலும் நட்புகளாக இருந்தாலும் நடுத்தெருவில் விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய காலங்களாக கடந்த காலங்கள் வந்துட்டு இருந்தது. இதையெல்லாம் பார்த்து எந்த முயற்சியும் பண்ணாமல் கம்முன்னு இருந்த நீங்கள் ஜம்முன்னு வரக்கூடிய ஆண்டாக கடகராசிக்கு 2025 அமையப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வல்லமை, வருமானம், வெகுமானம், மதிப்பு, மரியாதை மிகுதியாகக்கூடிய ஆண்டாக 2025 அமையும். கடகராசியை பொறுத்தளவுக்கு சப்த கன்னிகளை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு. அதே மாதிரி காவல் தெய்வ வழிபாடும் மிக மிக சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு பிரமாதமான வருஷமாக இருக்க போகுது. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு ஏப்ரல் மே மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக தீரப்போகுதுன்னு சொல்லலாம். சில பேர் வந்து லீகல் ப்ராப்ளத்தில் போய் மாட்டியிருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார டிவோர்ஸ் கேஸ் கூட சில பேருக்கு வந்து போயிட்டுருக்கும். அது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு வருஷமாக இந்த வருஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கம்பீரமான ராசி அப்படின்னு நம்ம சிம்ம ராசியை சொல்லலாம். இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுமைத்தன்மை இந்த வருஷத்தில் அதிகமாகும். பணம் கொடுத்து ஏமாந்து நீங்கள் ஏதோ கடன் வாங்கின மாதிரி அலைஞ்சின்னு இருக்கீங்க, அந்த நிலைமை மாறும். நிரந்தர வருமானம் இல்லாமல் நிறைய பேர் தவியாக தவிச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாமே இந்த வருஷத்தில் மாறும். வருமானம், வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் விசாரித்து பார்த்து கல்யாணம் முடிக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய போக்கு அப்படி இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா 2025 ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். காரணம் வந்து இந்த வருடம் பிறப்பும் போதே 5 சூரியன் 5 சந்திரன், திருப்தி இல்லாமல் இருந்த வாழ்க்கை இந்த புத்தாண்டில் பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி அளிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்களா யார் இதில் வந்து பெரியவங்கன்ற போட்டி இருந்துகிட்ருக்கும். அந்த போட்டி வந்து சாதனையாக மாறும். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு தன்னுடைய கல்வி மேலே அக்கறை அதிகமாக இருந்துகிட்ருக்கும். இந்த பையன் இத்தனை அரியர் வச்சுருக்காரு, ஜெயிச்சு வருவாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நம்ம அவர் வந்து கனவு கண்ட மாதிரி அந்த கல்வியில் வந்து அத்தனை அரியரையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நேர்த்தியான உழைப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஒன்று. செல்வம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வருமானம். இந்த 2025 ஜூன் மாதத்துக்கு மேலே கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் ஏற்படக்கூடிய ஆண்டாக அமையும்.
சிம்மராசிக்காரங்க தெய்வத்தோட பிள்ளைங்க, உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க. பொதுவாக அந்த வருஷம் சனி மாற்றம் வந்து அவங்களுக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு சாதகமற்ற அமைப்பு இருக்குது. அஷ்டமச்சனி மாற்றம் ஏதாவது ஒரு தப்பான விஷயங்களை செஞ்சிருமோ அப்படிங்கிற கவலைகளை கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க வச்சுக்காம இயல்பாகவே அவங்க இருந்தாங்கனாலே பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லாத நல்ல ஒரு ஆண்டாகவே இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். அவர்களுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் தாய் தந்தையுடைய தேவையை நிறைவேற்றுவது. தாயோ தந்தையோ அல்லது இருவருமோ இல்லாதவர்கள் அந்த வயதில் உள்ள பெரியவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறது. நரசிம்ம வழிபாடும் கொஞ்சம் நல்ல மேன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே கலகலன்னு பேசுவாங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷமே 2025ஆம் ஆண்டு அவங்களுக்கு பிறந்திருக்குது. அதனால் அவங்களுக்கு நினச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த அறக்குறையாக நின்னது அதெல்லாம் முழுமையடையும். இப்போ இந்த சனிப்பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் ஒரு மாதிரி அப்படி மாறினாலும் கூட இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இவங்க தான் புதன் இவங்களுடைய ராசிநாதன். எத்தனை கிரகங்கள் எப்படி இருந்தாலும் தப்பிச்சு வரக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய கிரகம் புதன். அதனால் புதன் ராசியில் பிறந்ததுனால இந்த 2025ஆம் ஆண்டு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வறுமையான வாழ்க்கையாக இருந்தால் கூட அதில் இளமையாக காட்சியளிக்கக்கூடிய பங்கு இந்த கன்னிராசிக்கு அதிகமாக வந்துட்டுருக்குது. அதுவும் கணினி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவமான உத்தியோகம் கிடைக்கக்கூடியது, நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடியது, ஒரு சில பேருக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு வந்துட்டுருக்கும். அதன் காரணமாக சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாகவே இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் கஷ்ட நஷ்டங்கள் இந்த வருஷம் வந்துட போகிறதில்ல. குறிப்பாக சொல்லப்போனால் மே மாதத்திற்கு பிறகு அப்படியே எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் இந்த வருஷம் இருக்குது. வருடத்தோட முற்பகுதியில் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வருஷம் இந்த வருஷம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியம், குடும்பத்தில் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய சூப்பரான நல்ல ஆண்டுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமான வருஷம். ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு இது திடீர் பணக்காரராகும் யோகம்ங்கிறது இந்த வருஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. தொழில்துறையில் இருக்கவங்க அவங்களுடைய பிஸ்னஸ் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்னால் சின்ன சின்ன கம்பெனியாக இருக்கு இல்லையா, அவங்க விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க விற்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அது ஒரு பெரிய கம்பெனி அக்வயர் பண்ணும்போது அது மூலமாகவும் திடீர்னு அவங்களுக்கு பணம் வந்துடும். ஸோ இது மாதிரி அவங்களுக்கு எதிர்பாராத பெரிய அளவு பணம் இந்த வருஷத்தோட முற்பகுதியில் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு வந்துடும். பிற்பகுதியிலையும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் கெடுபலங்கள் எதுவுமே வராது. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகி அம்மனை வழிபட்டு வந்தால் இது அவங்களுக்கு கந்திருஷ்டி விலகி இந்த வருஷம் முழுவதுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. துலா ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஒரு பெரிய மகத்துவமான ஒரு ஆண்டாக அமையும். அதே மாதிரி பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்காரு. பூர்வீகத்தினால் இவங்களுக்கு பெருமை சேர்க்கும். இதுவரையிலும் பூர்வீகம் திரும்பி கூட பார்க்கல, அவங்க என்ன வசதி வாய்ப்புகள் இருக்காங்க அவங்கள பார்க்குது. இந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த 2025ன்றது மற்றவங்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும்ன்றது உண்மை. துலாம் ராசி, அதாவது நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை கூர்மையாக கவனிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த துலா ராசியை சொல்லிட்டு இருக்கலாம். கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை இகழ்ந்து பேசினாங்களோ அவங்க முன்னாடி வளர்ந்து காட்டக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் அந்த எதிரிகள் தவிடுபடியாகக்கூடிய ஒரு சூழல் இந்த வருஷம் அதிகமாகவே அமையும். 12 ராசிகள்லேயே கொடுத்து வச்ச ஒரே ராசி துலா ராசி தான் இந்த வருஷம். 3 கிரக மாற்றங்களும் இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. 6ல் சனி வரப்போகுது, 11ல் கேது வரப்போகுது, 9ல் குரு மாறப்போகுது. எல்லா வகையிலையுமே கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரர்களுக்கு இது கொடுத்து வச்ச ஆண்டுன்னு சொல்லிடலாம். முத்தாய்ப்பாக ஒன்று, பிள்ளைகளை பற்றிய கவலைகள் எல்லாமே, பிள்ளைகளால் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே விலக போகிற, நிம்மதி கிடைக்க போகிற நல்ல வருஷங்க துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே. கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு இது ரொம்ப ஒரு பிரமாதமான காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா துலா ராசியில் நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நிறைய வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சில பேர் 2 வருஷம் 3 வருஷமாக கூட வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சில பேர் படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகாமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படா ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அது மாதிரியான தடங்கல்கள் விலக ஆரம்பிச்சிடும். விளையாட்டுத்துறையில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான ஒரு பெரிய பிரேக் த்ரூ, நேம் அண்ட் ஃபேம்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட அதாவது ஒரு செலிப்ரிட்டியாக வரக்கூடிய உலா வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அமையும். அதாவது துலாம் ராசிக்காரங்களுடைய இன்னைய நிலைமையை பார்த்திங்கன்னா படு மோசமான நிலைமை. ஆனால் இந்த வருஷம் பிறந்தாச்சு,
இந்த வருஷமே வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலம். 30 வருஷத்துக்கு பிறகு ஒரு கோல்டன் பீரியடு அவங்க வாழ்க்கையில் வந்து இப்போ ஆரம்பிக்குது. இந்த வருஷத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அந்த காலகட்டத்தில் மட்டும் சுக்கிரன் வந்து 6வது வீட்டில் மறைகிறார். அப்போ மட்டும் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணும். மற்றபடி ஜூன் மாதத்துலேருந்து பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். வீடு, மன, சொத்து எல்லாமே கிடைக்கும். இந்த துளாராசிக்காரங்க இந்த வருஷம் முழுக்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி துர்க்கைம்மனை வழிபட்டால் 2025ஆம் ஆண்டு பொற்காலமாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சொந்த வீடு வாங்கிறது அல்லது வாகனம் வாங்கிறது, ஏற்கனவே வாகனம் உள்ளவங்க வந்து ஆடம்பரமான வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வருஷத்தில் வந்து நல்ல முறையில் நடந்தேறும். திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நின்று போன அந்த திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே குடும்பத்தில் வந்து சந்தோஷத்தோடு சம்மதத்தோடு ஆடம்பரமான வகையில் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காலகாலத்தில் ஒரு குழந்தை இல்லைன்னு கவலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக, அதாவது ஆயுள் தீர்க்கமான புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு 2 நிலைமையாக பிரித்து சொல்லலாம். முதல் 6 மாதங்கள் வந்து சொந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிற்பகுதி 2வது, அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா தொழில் வாழ்க்கை, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷம்தான். அப்படிலாம் ஒன்றும் ஒரு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்ல தேவையில்லாத ஒரு சுபமான நல்ல வருஷமாக தான் இந்த 2025 கண்டிப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தோட தொடக்கம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். எதை எடுத்தாலுமே சக்ஸஸ் தான். அவங்க வந்து ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் வந்து பிப்ரவரி, மார்ச் அப்படியே கிடச்சிரும், உடனே கிடச்சிரும், வருஷம் தொடங்கின உடனே கிடச்சிரும். இந்த வருஷத்தோட பிற்பகுதியில் வந்து குரு பகவானோட நிலை வந்து அந்தளவுக்கு பிரமாதமாக இல்லை. ஏன்னா 8ல் மறைகிறதால கணவன் மனைவிக்குள்ளார சற்று விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா வந்து ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த முதல் பாதியில் வந்து நிறைய பணம் வரும். அந்த பணத்தை வந்து அவங்க நல்லா சேர்த்து வச்சுட்டாங்களே, விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருஷம் முழுவதுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே வெளியில் பார்க்குறவங்கெல்லாம் பிரம்மாண்டமாக அவங்களுக்கு என்னங்க குறைச்ச செட்டில் ஆகிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, எல்லாம் ஓகோன்னு இருக்காங்க அப்படின்வாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார வீட்டில் வந்து சந்தோஷம் கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனைகள். அதெல்லாமே இந்த 2025ஆம் ஆண்டில் மாறும். இது வரைக்கும் நிம்மதியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க. இனிமே தான் அந்த நிஜமான நிம்மதியை எதிர்பார்க்கலாம். வீடு மாறுவீங்க, வண்டி புதுசு வாங்க போகிறீங்க, அது மாதிரி புதுசாக தொழில் தொடங்க போகிறாங்க. எல்லா வகையிலுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 2025 அவங்களுடைய வாக்குவன்மை உயரும். இவங்க சொன்னால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு அவங்க சொல்லுக்கு சமூகத்தில் வந்து ஒரு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லாத இருந்த சகோதரர்கள் ஒன்று கூடுவாங்க. ஏன்னா விருச்சிக ராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி செவ்வாய் நீச்சம் பெற்று இந்த வருஷம் பிறக்கும்போது இழந்த பொருளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு அவங்க நிச்சயமாக ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் மிகப்பெரிய யோகத்தை அடைவார்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு போன வருஷம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கலையோ, இந்த ஃபுல்ஃபில் ஆகலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையெல்லாம் இந்த 2025ஆம் ஆண்டு நடந்துடும். அதுலேயும் குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய குரு மாற்றம் வந்து ராசியவே குரு பார்க்க போகிறதும், 3ஆம் இடத்துல ராகு இருக்க போகிறதும் மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். பெண் குழந்தைகளுக்கான மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கலைன்னு ஒரு கவலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிம்மதியான நல்ல வருஷங்க அந்த 2025 கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 2025 தனுசு ராசிக்கு ஒரு நல்ல ஒரு ராஜயோகமான வருஷம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். முதல் பாதியில் வந்து சனி பகவான் நல்லதை பண்ணுவார், 2வது பாதியில் குரு பகவானும் ராகு பகவானும் நல்லதை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, பிஸ்னஸ் பீப்புள்னா அவங்க பிஸ்னஸ் வந்து டேக் ஆஃப் ஆகலை அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பீப்புளுக்கெல்லாம் வந்து இந்த வருஷ தொடக்கத்திலேயே, அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேயே அதுக்குரிய தீர்வு வந்து கிடச்சிரும். அவங்க மொத்தம் இந்த 2025 தனுசு ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க அடுத்தவங்களுடைய கஷ்டம், அடுத்தவங்களுடைய சோகத்தை எல்லாம் தன்னுடைய சொந்த சோகமாக நினச்சி அவங்களுக்கு உதவி செய்ய போய் இன்றைக்கி அவங்களே சோகமாகி உட்கார்ந்துருக்காங்க. அந்த நிலைமை இந்த வருஷத்தில் முழுமையாக மாறும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஜூன் 6ஆம் தேதி அவங்களுடைய யோகாதிபதி வந்து செவ்வாய், அவர் வந்து நல்ல இடத்துக்கு வரார். அதனால் ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து அவங்களுக்கு கோல்டன் பீரியடு அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு சொந்த தொழில் தொடங்கி உட்கார்ந்து 4 பேருக்கு வேலை கொடுத்து சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல அந்தஸ்தில் வரக்கூடிய ஒரு பெரிய அரியணையில் அமர்த்தக்கூடிய வருடமாக இந்த 2025ஆம் வருடம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட கனவுகள் நனவாகுன்றது தான் இந்த புத்தாண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன் பொண்ணுக்கு தன் பையனுக்கு நினச்ச இடத்துல கல்யாணம் நடக்கலையேன்ற கவலை எல்லாம் போயிட்டு நினச்ச இடத்துல திருமண வாழ்க்கை அமையும். அவங்க குடும்பம் வந்து ஒரு புத்துணர்ச்சியோட ஜொலிக்கும்ன்றது தான் இந்த புத்தாண்டினுடைய முதல் அத்தியாயம் அவங்களுக்கு. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தன்மானத்தை தவற விடாமல் தனி தகுதியோடு வளம் வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு ஆரம்பிக்குது. எத்தனை கோயிலுக்கு போனோம், எவ்வளவு வேண்டுதல் வச்சோம், எவ்வளவு முயற்சி எடுத்தோம், எந்த விஷயமே நமக்கு வந்து எல்லளவு கூட பலன் தரல அப்படின்னு வந்து கவலைப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய அதாவது அதிகாரமான வகையில் வந்து அரசாட்சி பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை கடமைக்கு செய்தீங்க அப்படிங்கிறத விட பெருமைக்கு செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தாய் மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. மகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு மகிழ்ச்சியான வருஷமாக இருக்க போது. 7.5 சனி விலகிற காலகட்டத்தில் குரு பகவானும் ரொம்ப சாதகமான நிலையிலேயே இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் இருக்கார். அதனால எல்லா கிரகங்களுமே நல்ல நிலைக்கு வர்றதுனால ரொம்ப வருஷமாக வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃபீல்டை மாறி வேற ஒரு ஃபீல்டில் போய் ஷைன் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அது மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அதுக்குரிய ஒரு யோகமான அமைப்புகளை வந்து சேரும். மொத்தத்தில் எந்த விஷயமா எடுத்தாலும் சரி அதில் வந்து ஒரு நல்லது ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு வருஷமாக மகர ராசிக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். மகரத்தார் நகரத்தை ஆழ்வார். ஆனால் இன்னைய நிலைமை என்ன, கண்ணீர் விட்டுட்டு தான் இருக்காங்க, எதுவுமே கரெக்டாக ஆகலை. இதெல்லாமே இந்த வருஷத்தில் டோட்டலாகவே மாறும். அதுவும் முக்கியமாக பார்த்தா யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்றார். அதில் பிப்ரவரி மாதத்துலேருந்தே ஒரு சேஞ்சஸ் இவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம், கனவுகளை நனவாக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய சிறப்பான அம்சத்தை கொடுக்கும். அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு புது வசந்தத்தை உருவாக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மகர ராசிக்காரங்களை பார்த்திங்களா, இந்த அண்ணன் தம்பிங்களோட பிரச்சனை, சகோதரி சகோதரனோட பிரச்சனை, இதெல்லாமே உங்களுக்கு வந்து இருந்துகிட்டு இருந்துச்சுங்க. மன உளைச்சல்லையே இருந்துகிட்டு இருந்தது. விரக்தியில் வேதனையிலேயே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கையிலேருந்து விடுதலை அடைஞ்சு ஒரு சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி. எனக்கு காரணம் என்ன சொல்கிறேன்னா, இந்த புத்தாண்டில் பார்த்திங்களா இதை ஒட்டி பார்த்திங்கன்னா சனி பகவானும் விலகிறாரு. அப்போ அந்த மகர ராசி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி பாருங்கள். இந்த 2025 அவங்களுக்கு முதலாளித்துவம்ன்ற ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்குன்றது தான் உண்மை. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நன்மையான வகையில் நல்லா இருக்கக்கூடிய ராசி மகரம் ராசியாக இருக்க போகுது. இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறதா இருந்தால் கூட 4 கிரகங்களுமே மகர ராசிக்கு ஒட்டு மொத்தமான மகிழ்ச்சி அல்லது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து பயிற்சி ஆகிறாங்க. அது மிக மிக சந்தோஷமான விஷயம் ஒன்று. அதே மாதிரி மகர ராசியை சேர்ந்தவங்க வந்து கடன் வாங்கினாங்க அப்படிங்கிறத விட கடனுக்கு கடன் வாங்கி கட்ட வேண்டிய சூழல் கடந்த காலங்கள் இருந்தது. ஆனால் வருமானம் பண்ணி அந்த கடன் பிரச்சனையை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. பயப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிநாட்டு பயணத்தோடு வெகுமானமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு இந்த 2025 புத்தாண்டுக்கான சிறப்பு. 2025 மகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றமுள்ள ஆண்டு. என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு மகராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல் இந்த வருஷத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும். சனி முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கை செட்டில் ஆகணுன்ற விதியின் அடிப்படையில் என்ன கஷ்டங்களை இது வரைக்கும் அனுபவிச்சிங்களோ, கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவுகள் எல்லாத்திலிருந்தும் ரிலீஃப் ஆகக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோயிலில் போயிட்டு சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப பெரிய நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கும்பராசிக்காரர்கள் அவங்க மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறாங்க, அவங்க அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க முகத்தை வச்சோ அல்லது அவங்க நடவடிக்கைகளை வச்சோ நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் 2019 அவங்க நிலைமை வந்து படுமோசம். அதாவது குடும்பத்திலையும் இருக்க முடியல, வெளியிலையும் போய் தங்க முடியல, ரெண்டும் கட்டா நிலைமையாக வந்து அல்லாடின்னு இருக்கிறவங்க இன்றைக்கி கும்பராசிக்காரங்க தான். அவங்களுக்கு இந்த வருடம் வந்து ஒரு பெரிய கும்பாபிஷேக வருடம், ஒரு குதூகலமான வருடம், எல்லாத்தையும் செல்வங்களை குவிக்கக்கூடிய வருடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. பெரிய பதவிகள், பெரிய பொறுப்புகள், குடும்பத்தில் சந்தோஷம், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தவங்க அரியாசனம் போட்டு ஒரு பெரிய அரண்மனையில் உட்காரக்கூடிய யோகங்கள், இந்த மாதிரி அடுக்கடுக்காக கும்பராசிக்காரங்களுக்கு யோக பலன் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அதனால் கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு யோகத்தை இந்த 2025ஆம் ஆண்டில் அடைவாங்க. கும்பராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா இந்த 2025 இனிமையாகவே இருக்கும். எப்பவுமே தனிமையை அதிகம் விரும்பக்கூடிய நபர் அவங்களுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஃபங்க்ஷன் போனால் கூட 2 செகண்ட் போயிட்டு ஒடியாந்துருவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறத ஒரு டாக்டரேட், கவலைப்படாத நல்லாயிடும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அவங்களுக்கு இப்போ மற்றவங்க சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலை உருவாகி போயிடுச்சு. அதுதான் ஒரு பெரிய ஒரு குழப்பம். ஆனால் இந்த 2025 மகத்தான ஒரு ஆண்டாக அவங்க குடும்பத்துக்கும் அவங்க உற்றார உறவினர்களுக்கும் பக்கத்து அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு கூட இவங்க உறுதுணையாக இருப்பாங்கன்றது தான் இந்த ஆண்டினுடைய மகிமை. குடும்பத்து மேலே வேஷமே இல்லாமல் பாசம் காட்டக்கூடிய ராசி கும்பம் ராசி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாமல் கவலைப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவு சவரன் கணக்கில் நகை வாங்கக்கூடிய பாக்கியத்தையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்க போகுது. சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு, எல்லாவற்றுக்கும் மேலாக உதவி அப்படிங்கிறத எதிர்பார்க்காம அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தகுதி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025 புத்தாண்டு கும்பராசிக்கு அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். ஜென்மச்சனி முடிய போது இன்னும் சில மாதங்களில், குறிப்பாக அவிட்டம், சதயம், அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான ஒரு மன அழுத்தம் போன வருஷம் இருந்தது. அதையெல்லாம் ரிலீஃப் ஆக போகுது. ஆனால் மாற்றம் படிப்படியாகத்தான் நடக்கும். மே மாதத்திற்கு பிறகு அப்படியே வேகமாக நடக்கிற மாதிரி எல்லாமே கைக்குள்ளே வரக்கூடிய நிறைவான நல்ல வருஷமாக, அற்புதமான நல்ல மாற்றங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்ததுன்றதை மனசு உணரக்கூடிய யோக வருஷங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் வருஷம். கும்பராசிக்காரங்க இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஜென்மசனி விலகுது. அதே மாதிரி குரு பகவானோட பார்வையும் உங்கள் ராசியின் மீது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் விழப்போகுது. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் படிப்படியாக வர ஆரம்பிக்கும். குறிப்பாக அவங்க ஃபஸ்ட்டு என்ன சேஞ்ச் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய தேக ஆரோக்கியம் மேம்படும். ஸோ ஹெல்த் ப்ராப்ளத்தை விட்டு வெளில வந்துடுவாங்க. அடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஸோ இந்த வருஷத்தோட தொடக்கம் கும்பராசிக்கு அந்தளவுக்கு பிரமாதமாக இல்லைன்னா கூட இந்த வருஷம் முடியும் போது அவங்க கும்பராசிக்காரங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது ஒரு பரிகாரம் என்னன்னா, இவங்க காலபைரவரை வணங்குவது மூலமாக இந்த வருடத்தோட முதல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கெடுபலங்களை குறைந்து அதுவும் நல்ல பலன்களாக மாறி அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய சுய புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அல்லது சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சோர்ந்து போகாத நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி இந்த மீனராசிக்கு உண்டான சிறப்பு. 2025ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி என்ற சாதகமற்ற அமைப்பு ஆரம்பிக்குது. 2 பிரிவாக பிரித்து சொல்லலாம். 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அல்லது ஒரு 45 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களும் இந்த வருஷம் கிட்டத்தட்ட செட்டில் ஆக போகிறீங்க. ஆனால் 50 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு நிதானமான பலன்கள் தான் இந்த வருஷம் நடக்கும். நட்புனா என்ன, உறவுனா என்ன, முக்கியமாக காசு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, காசு பணத்தை எப்படி செலவு பண்ணுறது என்பது மாதிரியான பலன்கள் நடந்தாலும் ஒட்டுமொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் எதுவும் இல்லாத ஒரு சாதாரணமான நல்ல வருஷமாக தான் இந்த வருஷம் கண்டிப்பாக அமையும். மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தோட ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அவங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த அந்த வேலையில் அவங்க ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்த்தாங்க, ப்ரமோஷன் ஒன்று எதிர்பார்த்தாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடச்சிரும். ஆனால் இந்த வருஷத்தோட பிற்பகுதி பார்த்திங்கன்னா, அவங்க ஜென்மசனி ஆரம்பிக்கிறதால வேலையில் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவங்களுடைய தேக ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படலாம். அதனால் அவங்க ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மீனராசிக்காரங்களுக்கு நல்லது. சாம்பார்லேருந்து சேட்டலைட் வரைக்கும் இவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது மீனராசிக்காரங்களுக்கு. ஆனால் சின்னதாக ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் இந்த வருஷத்தில் விலகுது. ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார போகிறாரு. ஒரு தொழிலாளி முதலாளி ஆகிறதுக்கான யோகம் இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு.
ஹெல்த்து தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் அது உடம்பை பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். வசதி வாய்ப்புகளுக்கு குறை இருக்காது. குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் எப்படி பார்த்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் வந்து ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடுவதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை இந்த 2025ஆம் ஆண்டில் மீனராசிக்காரர்கள் அடைவார்கள். இதுவரைக்கும் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், பொதுவான பலன்கள் என்ன, அதுக்கடுத்தது 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத இதுவரைக்கும் நம்ம அலசி ஆராய்ந்தோம். நவகிரகம் 9, நவதானியம் 9, அந்த 9ஆம் எண்ணுக்குரிய ஆண்டாக இந்த 2025 பிறக்கிறதுனால நவரத்தினங்கள் எல்லாம் கிடைத்து யோக வாழ்க்கை எல்லோருக்கும் அமையட்டும் என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.